ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பேச்சு பலன் 18ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்றது. அந்த பலனை ஏற்கனவே 12 ராசிக்குமாக நான் போன வருஷமே சொல்லி போட்டுட்டேன். இதில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிம்மராசி என்பர்களை ராகு இது பேச்சினால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார நிலை மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கலாம். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிம்மராசி என்பவர்களை முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். உங்களின் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தை பார்க்கறதுக்கு முன் இது பொது பலன். உங்களின் சனி பேச்சு குரு பேச்சு பலன் ஏற்கனவே சொல்லி நான் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல இருக்கிறது. அதை போல 12 ராசிக்கும் ராகேது பேச்சு சொல்லி போட்டுக்கிறேன். விரிவாக பார்க்கலாம். இதில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன் இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மற்றும் ஜாதகத்தில் இருக்கும் திசை இருக்கும் வீட்டு அதிபதி திசையும் திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகம் என்றால் உங்களுக்கு எந்த கூடாண்டாலும் நல்லதென்றாலும் யோகம் இல்லைன்றா எதுவும் பிரயோசனம் இல்லை. இது நல்லா இருந்தாலும் அதே நேரம் திசை இருக்கும் யோகம் என்றால் குபேர யோகம் தான். அது திசை உங்களுக்கு யோகமா இல்லையா, திசை இருக்கும் விட்டது யோகமா இல்லையான்னு அறிஞ்சு கொள்ளணும்டா. சுக்கிர திசை நடந்தா கூட சில பேருக்கு யோகம் இல்லை. சனி திசை சில பேருக்கு யோகமா இருக்கலாம். அதை பற்றி அறிஞ்சு கொள்ளணும்னா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி கொடுக்குறேன். அதுல பிறப்பிலிருந்து பிறப்புக்கிடையில திசை இருக்கும் வீட்டதிபதி இப்படி இருக்கணும், யோகமா இல்லையா மத்தியமா என்பதையெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லி போடுங்க. நீங்க கூற 2-3 வரி மந்திரம் எல்லாம் சொல்லி போடுங்க. அதெல்லாம் பிள்ளைகள் இருக்கு. வசிரஜி கைரேகன் ஜோதிடன் சரண் இதுல இருக்கு. நீங்க அடிச்சு பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த நோய்கள் குணமாகும். மன அமைதி கிடைக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உறவினருடன் நல்லுறவு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி என்பர்களே, பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். வீடியோல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கொமெண்ட்ல ஏதாவது கைரேகை சம்பந்தமாக ஏதாவது எழுதி கேட்கலாம். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள்.